மத்திய பிரதேச மாநிலத்தில் பன்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஜய் நகர் அப்படிங்கிற கிராமத்தில் சஞ்சய் மாயாபாய் அப்படிங்கிற தம்பதி ஒரு கூட்டு குடும்பமாக ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணமாகி இருக்கு. மீராபாய் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். வீட்டில் மாமியாருக்கு உதவியாக இருக்குது. வயலில் வேலை செய்கிற தன்னோட கணவருக்கும் மாமனாருக்கும் சாப்பாடு கொண்டு போகிறது, அங்கே இருக்க சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது தான் இவங்களோட தினசரி வேலையாக இருந்திருக்கு. அதே நேரம் சஞ்சய் விவசாயத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்தனால 10th வரைக்கும் படிச்சுட்டு அப்பா கூட தன்னோட வயலில் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மகன் தன்னோட தொழிலை செய்கிறது சஞ்சயோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வர வருமானம் அவங்க குடும்பத்தோட செலவுக்கு போதுமானதாகவே இருந்துச்சு. நைட் டைமில் வயலில் காட்டு விலங்குகளோட தொல்லை அதிகமாக இருக்கிறனால அப்பாவும் மகனும் நைட்டு வயலுக்கு காவலுக்கு போயிடுவாங்க. வீட்டில் மாமியாரும் மருமகளும் தான் இருப்பாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கும் நைட்டு எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு சஞ்சயும் அப்பாவும் வயலுக்கு காவலுக்கு போயிருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறமா மாயாபாய் அவங்களோட ரூம்க்கும் மாமியார் கசும் அவங்க ரூம்க்கும் தூங்க போகிறாங்க. ஜனவரி 8, 2020 அன்னைக்கு நைட்டு வயலில் காவல் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி சஞ்சய் அங்கே இருக்கக்கூடிய ஷெட்டில் போயிட்டு படுத்துடுறாரு. ஜனவரி 9 காலையில் ஒரு 5 மணி வாக்கில் தன்னோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவரோட ஒய்ஃபு மாயாபாய் தான். இந்த டைமில் எதுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு நினச்ச சஞ்சய் அந்த காலை அட்டன் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் பேசின மாயாபாய் ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் எழும்புனேன். வெளியே போகலான்னு பார்த்தா என்னோட ரூமு வெளிப்பக்கமாக பூட்டியிருக்கு. என்னால் திறக்கவே முடியலை. நிறைய டைம் அத்தையவும் கூப்பிட்டு பார்த்தேன். அவங்கக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு சஞ்சய் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா பாத்ரூம் போயிருப்பாங்க, காட்டுக்கு போனால் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஏன்னா கிராமத்தில் நிறைய வீட்டில் பாத்ரூம் வசதி இருக்காது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு தான் அவங்களோட காலை கடனை முடிக்கிறதுக்கு போவாங்க. ஸோ கசுமும் அதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படின்னு சஞ்சய் நினச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அவங்க ஒய்ஃபை நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அம்மா வந்துடுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சஞ்சய் சொன்னதை கேட்ட மாயாபாய் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாளும் அத்தை அந்த மாதிரி வெளியில் போகிறாங்க அப்படின்னா என்னோடய ரூம் கதவை அவங்க மூடிட்டு போனதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ தப்பாக இருக்குது, நீங்கள் உடனே கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சஞ்சய் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட 2 வீலரை எடுத்துக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் சொன்ன மாதிரியே அந்த கதவு வெளியில் தான் பூட்டியிருக்கு. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த கதவை திறந்து விடுறாரு. உள்ளே இருந்த மாயா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. சஞ்சய் அவங்கக்கிட்ட யார் உன் கதவை பூட்டினான்னு கேட்கும்போது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சஞ்சய் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு பார்க்குறாரு. அந்த ரூமில் கசும் அவங்க இல்லை. டோர் திறந்து தான் கிடக்கு. எங்கே போயிருக்காங்க? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பக்கமாக வெயிட் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் ஆகியும் அவங்க அம்மா வரல அப்படின்னும் போது உடனே இந்த விஷயத்த அப்பாவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வயலுக்கு கிளம்புறாரு. சஞ்சய் கிளம்பும்போது அவங்களோட ஒய்ஃபு மாயாபாய் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், நானும் உங்கள் கூட அத்தையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே அவங்களும் கிளம்புறாங்க. வயலுக்கு போயிட்டு அப்பா மலுவா சௌத்ரி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மாவை காணா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட அவர் தன்னோட ஒய்ஃபு காணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகவும் ரொம்ப பதட்டமாகவும் இருக்கார். சரி எங்கே போனான்னு தெரியல, எல்லாரும் சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சஞ்சய் அவங்க வயலில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்து பக்கமாக தேடிக்கிட்டு போகிறாரு. சப்போஸ் அம்மா எதுவும் இந்த சைடு வந்திருந்தா என்ன பண்ணலாம், ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடாக தேடிக்கிட்டு போகிறாரு. அந்த பக்கம் போகிற வழியில் நிறைய பயிர்கள், அதாவது பட்டாணி பயிர்கள் விதைச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு இடத்துல நிறைய புறாக்கள் ஒரு இடத்துல அந்த பட்டாணி பயிர்களை மேய்ஞ்சிட்டு இருக்கிறத சஞ்சய் பார்க்குறாரு. ஸோ நம்ம போகிற வழியில் அதை விரட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது அவர் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு சடலம் கிடக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் போயிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு.
இவ்வளோ நேரமா சஞ்சய் யார காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாரோ, அவங்களோட அம்மா தான் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாங்க. இத ஒரு மகனா அவரால எப்படி தாங்கிக்க முடியும்? அவங்க அம்மாவோட உடல் பகுதியில பல்வேறு இடங்கள்ல வெட்டுக்காயங்கள் இருக்கு. அவங்களோட கழுத்து, மார்பு, கை, கால்னு பல இடங்கள்ல கோடாலியால யாரோ வெட்டி அவங்கள பயங்கரமா கொலை பண்ணியிருக்காங்க. அதோட அவங்கள கொலை பண்ண பயன்படுத்தின அந்த கோடாலியும் அவங்களோட பாடி பக்கத்திலேயே கிடக்குது. இத பார்த்த சஞ்சய் அலறி துடிக்கிறாரு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகிறாரு. இவரோட சத்தத்தை கேட்ட அவரோட வயலுக்கு பக்கத்து வயலில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எதனால் இந்த மாதிரி சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்க அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு, ஸோ இது கொலை அப்படின்றனால நம்ம கண்டிப்பாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும், இல்லைனா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சஞ்சய் என்ன பண்ணுறாருனா தன்னோட ஃபோனை எடுத்துகிட்டு 100க்கு டயல் பண்ணி அவர் இந்த மாதிரி கொலை நடந்திருக்கு அப்படின்ற தகவலை போலீஸ்க்கு கொடுக்குறாரு. ஒரு அரை மணி நேரத்தில் போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்த எஸ்ஐ சம்பவத்தை பார்த்துட்டு எஸ்பிக்கும் தகவல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த எஸ்ஐ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் கொடுக்குறாரு. அங்கே அந்த ஃபாரன்சிக் டீம் அங்கே இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாமே சேகரிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாடியிலேருந்து வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த ரத்தம் இன்னும் உறையலை, அதனால இந்த சம்பவமானது காலையில் தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினான பாயிண்ட்டையும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கசும் அவங்க காலையில் மலம் கழிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க, அப்போ தான் அவங்கள யாரோ கொலை பண்ணியிருக்கணும். ஆனால் பாடி பக்கத்தில் எந்த ஒரு குடமுமே காணாமே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே பாத்ரூம் போகிறப்போ சின்ன குடத்தில் தண்ணி கொண்டு போகிறது தான் அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்க்கான ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. அன்னைக்கு கசும் அவங்க பக்கத்தில் அந்த கோடாலியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போது அவங்க பாத்ரூமுக்கு வரல. அப்புறம் எதுக்காக இவங்க வயலுக்கு வந்தாங்க அப்படின்ற டவுட்டு போலீஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வருது. அதுக்கப்புறமா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கசுமோட கணவர்கிட்டையும் அவங்களோட மகன்கிட்டையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? உங்கள் அம்மாவுக்கு யாருக்கூடையாவது சண்டை பிரச்சனை இந்த மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாத்தையும் அவங்க 2 பேர்த்திட்டே கேட்குறாங்க. கணவரும் மகனும் 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா எல்லார்கிட்டேயுமே நல்ல விதமாக தான் பழகுவாங்க, யார்கிட்டையும் பகை வச்சுக்க மாட்டாங்க, ஸோ பகையாக யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மருமகளான மாயாபாய் கிட்டையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தகவல்களை மட்டும்தான் சொல்கிறாங்க. சரி, அவங்களோட ரூமுக்கு போயிட்டு பார்த்தா சப்போஸ் அங்கே யார் கூடயாவது அவங்க சண்டை ஏற்பட்டு அதனால இந்த இடத்துல கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம், ரூமில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு சஞ்சயோட வீட்டுக்கு போன போலீஸ் கசுமோட ரூமில் போயிட்டு ஏதாவது தடயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்க்குறாங்க. அங்கே எல்லா விஷயமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுக்கான எந்த ஒரு தடயமுமே அந்த ரூமில் இருக்கலை. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்த போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. கசுமை கொலை பண்ண அந்த நபர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் கண்டிப்பாக இருக்கணும். மாயாபாயோட கதவு, அதாவது மாயாபாயோட ரூம் கதவு வெளிப்பக்கமாக பூட்டி இருக்கு அப்படின்ற தகவலும் போலீஸ்க்கு தெரியுது. ஸோ அப்போ அவங்க என்ன விஷயத்த நினைக்கிறாங்க அப்படின்னா, கசுமுக்கு ஏதாவது ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருந்திருக்கணும். அந்த நபர் நைட்டு கசுமை பார்க்கறதுக்காக அவங்களோட ரூம்க்கு வந்திருக்கணும். அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஏதாவது சண்டை வந்திருக்கணும். இந்த சண்டை மருமகளுக்கு தெரிஞ்சால் மாமியார் பற்றி அவங்க அசிங்கமாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா மாயாபாயோட ரூம் கதவை வெளியில் மூடி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. ஆனால் 56 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்குமா? ஸோ அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே விசாரித்து பார்த்தோன்னா இவங்களோட நடத்தை என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் இந்த கசும் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, கிராமத்தில் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே கசும் பற்றி கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு நபருமே அவங்கள பற்றி ஒரு தப்பான ஒரு சின்ன தகவலை கூட சொல்லலை. அதுக்கு பதிலாக இன்னொரு தகவல் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, கசுமோட மருமகளான மாயாபாய் தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. அதோட அவங்க தான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 24 வயசு ஹல்கி சௌத்ரி அப்படின்ற நபர் கூட தவறான தொடர்பில் இருக்கதா அவங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த தகவலை போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ
இப்போ வந்து மாமியார் வந்து இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு. அவங்களோட கேரக்டர் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. ஸோ எல்லாருமே மருமகள பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொலை நடந்த இடத்துல அவங்களோட பையன், அவங்களோட ஹஸ்பண்ட் மருமக கிட்ட விசாரிக்கும்போது, அப்போ மாயாபாய் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேஸ்ல நம்ம ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சே போலீஸ் வந்து டவுட் பட்டு நம்மள கண்டிப்பா விசாரிப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளோட முகத்துல தெரிஞ்சிரும். அத மறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட முகத்த முக்காடு போட்டு மறைச்சிட்டு தான் அவங்க வந்து என்னோட மாமியார் இப்படிதான் அப்படின்ற மாரி தகவல்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப வந்து விசாரிச்சது ஜென்ட்ஸ் போலீஸ் அப்படின்றனால, அவங்களால அந்த லேடியோட ஃபேஸ்ல என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ நெறைய பேர் சொன்ன தகவல்கள் படி மருமகளான மாயாபாயை விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போலீஸ் மூலமா அந்த மாயாபாயை விசாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணி அவங்களோட விசாரணையை தொடங்குறாங்க. இந்த டைம் மாயாபாய் கிட்ட விசாரிக்கக்கூடிய அந்த லேடி போலீஸ் என்ன கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா, ஹல்கி சௌத்ரி அப்படின்ற நபர் வந்து சம்பவம் நடந்த நைட்டு எதுக்கு உங்களை பார்க்க வந்தாரு, என்ன டைமு அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு, எதுக்காக உங்க மாமியாரை அவர் தாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஹல்கி அப்படிங்கிறவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதையுமே இனிமேல் எங்ககிட்ட மறைக்க முடியாது, எங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லும்போது மாயாவோட முகத்தில் சில மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. நீ உண்மையை சொல்லிட்டனா நீ வீட்டிலே இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியும் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயாபாய் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி சஞ்சய் கூட மாயாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மாயாபாய்க்கு கல்யாணம் நடக்கும்போது 21 வயசு தான் ஆகியிருக்கு. அதனால் அவங்க கணவர் கூட ஒரு நல்ல தாம்பத்திய உறவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே சஞ்சய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களோட ஒய்ஃபை பெருசாக கண்டுக்காமல் விவசாயத்தை மட்டுமே பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. நைட் டைம்லேயாவது நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நினச்ச மாயாவுக்கு அதுவுமே நடக்கலை. சஞ்சய் நைட் டைமில் தூங்குறதுக்காக வயலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இது மாயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இந்த டைமில் மாயாவோட பார்வை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 19 வயசு பையனான ஹால்கே சௌத்ரி மேலே பட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாளில் அவனோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் பாத்ரூம் அப்படிங்கிறது வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும். ஸோ அங்கே அவங்க குளிக்கும்போது இந்த சௌத்ரி அப்படிங்கிறவன் திருட்டுத்தனமாக அவங்க குளிக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ சில நாட்கள் இவன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறத மாயாவும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சௌத்ரிக்கு நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்காத விஷயத்த இவன்கிட்ட அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்ச அவங்க அவனோட க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. மாமியார் இல்லாதப்பெல்லாம் சௌத்ரியை வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேரும் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் இவங்களோட உறவு ரகசியமாகவே கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் மாயா வந்து சௌத்ரி கிட்ட இப்படி பயந்து பயந்து இருக்கிறது நல்லாவே இல்லை, அதனால நம்ம இனிமே நைட் டைமில் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாயா மேலே இருந்த காம போதையில் இருந்த சௌத்ரி, சரி நீங்கள் சொன்னால் நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களோட பிளான் படி நைட்டு மாமியார் தூங்கினதுக்கப்புறமா சௌத்ரிக்கு இவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போது சௌத்ரி மாயாவோட ரூமுக்கு வந்து 2 பேரும் அவங்களோட ரூமில் உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமியார் எழும்புறதுக்கு முன்னாடியே மிட் நைட்டில் வரக்கூடிய சௌத்ரி ஏர்லி மார்னிங்க்கு முன்னாடியே வெளியில் போயிடுவார். ஸோ அதனால யாருக்குமே வந்து இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நைட்டில் உறவு வச்சுக்கிறாங்க, நைட்டில் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியவே இல்லை. அதே மாதிரி தான் சம்பவம் நடந்த ஜனவரி 8, 2020 அன்னைக்கும் நைட்டு கணவரும் மாமனாரும் வயலுக்கு போனதுக்கப்புறமா மாமியார் தூங்க போயிடுறாங்க. மிட் நைட் ஒரு 12 மணி போல் மாயா வந்து அவங்களோட ரூமுக்கு சௌத்ரியை வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயாவும் சௌத்ரியும் உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் மாயாவோட முனங்கல் சத்தம் தண்ணி குடிக்க எழும்பின மாமியாருக்கு கேட்குது. ஸோ இந்த மாதிரி சத்தம் எதுக்கு வரும் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்ட கசும் என்ன பண்ணுறாங்கன்னா, மெதுவாக அவங்க ரூம்லேருந்து சத்தமே இல்லாமல் எழும்பி வந்து மருமகளோட ரூமில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க அவங்களோட ரூம் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்போ தான் மாயா பக்கத்து வீட்டு பையனோட உறவு வச்சுக்கிறத அவங்க பார்த்துடுறாங்க.
உடனே தன்னோட மகனுக்கு இவ துரோகம் பண்றா அப்படின்னு நினைச்சவங்க கோவத்துல அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் மாயா கதவை திறக்கவும் இல்லை, எந்த சத்தமும் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படியோ மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரோட சத்தத்தை கேட்டு கதவை திறந்துடுறாங்க. உள்ளே இருந்த மாயாவையும் சௌத்ரியையும் பார்த்த கசும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமாக திட்டுறாங்க. என்னோட மகனுக்கு நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை செய்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயாக தன்னோட மகனுக்கு மருமக துரோகம் செய்கிறத தாங்கிக்க முடியாத அவங்க ரொம்ப பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்த இப்போவே என்னோட மகன்கிட்ட நான் போய் சொல்ல போகிறேன், அவன் என்ன செய்யணுமோ உனக்கு செய்வான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த மாயாபாய் சௌத்ரி கிட்ட வீட்டில் இருந்த ஒரு கோடாலியை எடுத்து கொடுத்து, உடனே என்னோட மாமியாரோட கதையை நீ முடிச்சிரு, இல்லை அப்படின்னா அவங்க இங்கே பார்த்த விஷயத்த சஞ்சய் கிட்ட சொல்லிடுவாங்க, நீ உடனே கிளம்பிப்போ அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சௌத்ரிக்கு கசுமை கொல்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஸோ அதனால் மாயா சௌத்ரி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் உன் கூட வரேன், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவங்களோட கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட மாமியாரை பின்தொடர்ந்து போகிறாங்க. ஒரு இடத்துல போனதுக்கப்புறமா அவங்க மாமியாருக்கு தெரியாமல் சௌத்ரி பின்னாடி இருந்து கோடாரியால் அவங்க தலையில் பயங்கரமாக அடிக்கிறாரு. ஸோ அந்த தாக்குதலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட உடம்புல பல இடத்துல வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலில் அவங்க அந்த சம்பவ இடத்துலையே அவங்களோட உயிரை விட்டுறாங்க. தன்னோட மாமியார் இறந்துட்டாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தினதுக்கப்புறமா சௌத்ரி அந்த கோடாரியை அந்த இடத்துல பயத்தில் போட்டுட்டு மாயாவும் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சௌத்ரி மாயாவோட ரூமை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு, ஸோ யாரோ வந்து தான் கொலை பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற செட்டப்பை பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் தூங்கிடுறாரு. ஸோ இதுதான் சம்பவம் நடந்த அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த மாயாபாய் சொல்கிறாங்க. மாயாபாயும் சௌத்ரியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போலீஸ் 3 நாளில் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்தில் மாயாபாய் தவறான உறவை நோக்கி போக சஞ்சயும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அதே சமயம் மாயா தன்னோட உணர்ச்சிகள் பற்றி கணவர்கிட்ட பேசி புரிய வச்சிருந்தா இந்த கொலையே நடந்திருக்காது. காமம் அப்படிங்கிற சாக்கடையில் விழக்கூடிய எந்த ஒரு நபருமே கடைசியாக போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது சிறையாக தான் இருக்குது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சா நல்லா இருக்குன்றதையும் உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் உண்மையான சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.